இங்க யாரா சபரி? நீதானா? இவனை தான் நீ லவ் பண்றியா? இப்ப யாரா டோல் மலைலாம் கை போடுறா? யார்மா அவன்? என்னம்மா பிரச்சனை? இந்த 5 வருஷத்தில் அவள் என்னை மறந்துட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை தேடிட்டான். இந்த 5 வருஷத்தில் அவளுக்காக நான் பட்ட கஷ்டமும் வலியும் கடைசி வரையும் அவளுக்கு தெரியாமலே இருக்கட்டும். தெரிஞ்ச அவளால் அந்த வலியை தாங்கிக்க முடியாது. நானும் அவளும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டதை விட அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் அதிகமாக ஆசைப்பட்டிருக்கேன். அவள் அப்படியே சந்தோஷமாகவே இருக்கட்டும். தர்ஷினி, இந்த ப்ராஜெக்ட் என்னால் மட்டும்தான் பண்ண முடியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு தரலான்ட்டு இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்ஸில் இருக்க டவுட்டை என்னால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், சரிங்களா? தர்ஷினி, தர்ஷினி, கொஞ்சம் உங்கள் ஃபோன் கொடுங்க. சபரி, கொஞ்சம் உள்ளே வாங்க. இந்த மாதிரி லவ் பண்ணுறன்ற பேரில் டார்ச்சர் பண்ணுற பசங்கள்லாம் எப்படி லவ் பண்ண தோணுது? அவன் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தா இப்படி சந்தேகப்பட தோணதில்லை. இவனுங்களாம் கடைசி வரைக்கும் உங்களாம் எந்த வேலையும் பார்க்க விடாமல் உங்களை சந்தேகப்பட்டுக்கிட்டு உங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பானுங்கள்ல. லைஃப்பில் தப்பான டிசிஷன் மட்டும் எடுத்துடாதீங்க. இப்போவும் நிறைய டைம் இருக்குது, பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. தர்ஷினி, நான் வேணா உங்களை காரில் ட்ராப் பண்ணட்டுமா? டைம் ஆயிடுச்சுல்ல? இட்ஸ் ஓகே சார், நான் பஸ்லேயே போய்க்கிறேன். ஓகே, அந்த சொன்ன மாதிரி ஓவரில் சார் ஒரு நிமிஷம். நான் எடுக்கிற டிசிஷன் பற்றி ஏதோ தப்புன்னு சொன்னீங்களே, என் டிசிஷன் மேலே அவ்வளோ அக்கறையா? இந்த ஆஃபீஸில் ஒவ்வொருத்தரும் என் பின்னாடி எதுக்காக சுற்றுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சபரியும் அந்த கூட்டத்தில் ஒருத்தன் தான் நான் நினச்சேன். ஆனால் கொஞ்ச நாளாக தான் புரிஞ்சுது, சபரி வேற சார். என் சபரியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நான் அவனுக்கு மட்டும்தான் நினைக்கிறேன். அண்ட் அவன் நினைக்கிற மாதிரி நான் அவனுக்கு மட்டும்தான். அதை புரிஞ்சுக்கோங்க. சார், எனக்கு ஏதோ ப்ராஜெக்ட் தரேன்னு சொன்னீங்களே. ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்டை முடிக்கிற அளவுக்கு இந்த ஆஃபீஸ்லேயே டேலண்ட் உங்ககிட்ட மட்டும்தான் சார் இருக்கு. ஸோ கேரி ஆன் பண்ணிக்கோங்க, ஓகே? சொல்லுமா. உனக்கு உங்க அப்பா ஒரு பையனை
பார்த்துருக்காரு. அந்த பையன் சென்னையில் தான் இருக்கான். நாளைக்கு போய் நீ அந்த பையனை பார்த்துட்டு வந்துரு. யார் அந்த பையன்? நான் எதுக்கு பார்க்கணும்? அவனோட ஃபோட்டோவும் ஃபோன் நம்பரும் அனுப்பி வைக்கிறேன். ஆ சொல்லுமா. மா, அந்த பையனை காஃபி ஷாப் வர சொல்லி நான் மீட் பண்ணிக்கிறேம்மா. போதும் வைமா. சீனியர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுமா. நாளைக்கு சபரியை ஈஸியாக ஒரு காஃபி ஷாப்க்கு வர சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறேம்மா. ஓகே. 8712. ஓகே சீனியர். சரிம்மா. சொல்லிடுங்க. கண்டிப்பாக சொல்லிடுறேம்மா. பாய்மா. பாய். சரி, பார்த்து போயிட்டு வாம்மா. இவரை தான் நான் லவ் பண்ணுறேன். என்னது, இவ்வளோ லவ் பண்ணுறியா? இதுக்கு எதுக்குடி என்ன வர சொன்ன? வீட்டில் எனக்கு அலையன்ஸ் பார்த்தது சத்தியமாக தெரியாதுங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட ஃபோன்லேயோ இல்லை உங்களை ஜஸ்ட் லைக் தட் நேரில் பார்க்குறப்போ சொன்னால் நல்லா இருக்காதுன்னு தான் அதான் உங்கள் 2 பேருமே வர சொன்னேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்லைங்க. ஆக்சுவலாக இங்கே வரதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு முடிவில் இருந்தேன். பட் இங்கே வந்து இங்கே நடந்ததெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்னை விட உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக எனக்குன்னு ஒருத்தி இருப்பா, அவளை தேடி நான் போகிறேன். நீங்கள் ஹாப்பியாக இருங்க. ஃபேமிலி நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பை. பை ப்ரோ. பாய். பாய் ப்ரோ. ப்ரோ 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 பொக்கே மறந்துட்டு போறீங்க. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பொக்கே கொடுக்கலையா? போடாங். டேய், முதல்ல அந்த பாட்டு ஆஃப் பண்ணுடா. மனுஷன் எல்லா சிச்சுவேஷன் கரெக்டாக சாங் போட்டு வச்சிருக்காரு. சாரி பேபி. ஆக்சுவலாக நான் உன்னை பிரேக்கப் பண்ணலாம் தான் வந்தேன். இப்போ தான் எனக்கு எல்லாம் புரிஞ்சுது. உனக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு. அது எல்லாத்தையும் நீயே தனியாக ஹேண்டில் பண்ணியிருக்க. இது எதுவுமே தெரியாமல் நானும் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பேபி. ஒரு பொண்ணை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களே? நாங்களா இருக்கவே முடியாதுல்ல? எங்கே போனாலும் உங்களுக்கு பயந்துட்டே தான் இருக்கணும், அப்படிதானே? ஸ்கூலில், காலேஜில், ஒர்க்கில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பயந்து தானடா இந்த சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு பையன் கூட ஒரு பொண்ணு சிரிச்சு தொட்டு பேசினா போதுமே, அவன் கூப்பிட்டா இவ படுக்க வந்துருவா. அதானே உங்க எண்ணம்? இந்த உலகத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணை உண்மையா புரிஞ்சுக்கிறதே கிடையாது. புரிஞ்சுக்கிற மாதிரி நடிக்கிறான், அவ்வளவுதான். ஒரு பொண்ணா என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. வாய் விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை 1000 இருக்கு.
நாங்க சிரிச்சாலும் சரி முறைச்சாலும் சரி நாங்க எது பண்ணாலும் ஆம்பளைங்களுக்கு பிரச்சனையா தான் இருக்க போகுது. எங்களுக்கு புதுசு புதுசா பேர் வைக்கதான் போறீங்க. எதுக்காகவும் எங்களை நாங்க மாத்திக்க முடியாது. நாங்களும் படிச்சிருக்கோம். உங்களுக்கு எப்படி 2 கண்ணு 2 காது இருக்கோ அதே தான் இங்கேயும். எங்களுக்கும் தெரியும் எது சரி எது தப்பு, யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே. நீங்க ஒன்றும் புதுசா வந்து இங்க கிளாஸ் எடுக்க தேவையில்லை. உங்க இன்செக்யூரிட்டிஸ்க்கெல்லாம் நாங்க ஆளுங்க இல்லை. முடிஞ்சா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, இல்லையா விலகி இருங்க. நாங்க கண்ணகியா இருக்கிறதும் காந்தாவா இருக்கிறதும் எங்க இஷ்டம். இட்ஸ் நாட் யோர் கப் ஆஃப் டீ.